வணக்கம் நண்பர்களே, அனைவரையும் சம்திங் டாக் ஒன் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது இந்த வார ஏஐ செய்திகள். வாங்க, நான் ஒரு டாப் 5 ஏஐ செய்திகள் எனக்கு தெரிஞ்ச செய்திகள் எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ. ஓகே, பர்ஃபெக்ட். வாங்க நம்ம நியூஸ்குள்ளே போகலாம். இந்த வாரம் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறதுல ஒன்று கோபைலட் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் நியூ ரிலீஸை பற்றி. ஓகேங்களா, ஃபஸ்ட் நியூஸு. அதுக்கடுத்ததாக ஏஐ கன்சல்டிங் ஃபர்ம்ஸில் ஏஐடைய இம்பேக்ட். ஓகேங்களா, அதுக்கடுத்தது ஏஐ செக்யூரிட்டி பற்றி ஒரு நியூஸு. ஓகேங்களா, இந்தியா குளோபல் இன்க்ளூஷன் இன் ஏஐ. ஓகேங்களா, இன்க்ளூஷன் இன் ஏஐங்கன்னா என்னன்னு சொல்கிறேன்னு. அது ஏஐ சேஃப்டி பற்றி ஒரு அப்டேட் நியூஸு. ஓகேங்களா, வாங்க நம்ம செய்தியோட ஒரு பகுதியாக பார்க்க ஆரம்பிக்கலாம். எஸ், ஃபஸ்ட்டு கோபைலட். நம்ம கோபைலட் எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் கோபைலட்டில், இல்லைங்களா? நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்மளுடைய மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் கூட நமக்கு இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதில் உடைய நியூ ரிலீஸ் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் கோபைலட்டுடைய நியூ ரிலீஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா, இது ஹியூமன் சென்டர்ட் கம்பெனியனாக அதை உருவாக்குற நோக்கத்தில் இந்த கோபைலட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இதை கோபைலட்டில் இப்போ நம்ம தனியாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, நான் யூஸ் பண்ணுவேன். பட் ஒரு மீட்டிங்கில் 32 பேரும் பார்க்குற மாதிரி அது கூட கோபைலட் இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது 33ஆவது நம்பர் கோபைலட் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இப்போ ஒருத்தர் யூஸ் பண்ணுறது இல்லை தாண்டி ஒரு கோபைலட்டை 32 பேர் ஒரு இது மாதிரி சேட் பாட்டாக இல்லாமல் ஒரு கோபைலட்டை 32 மேக்ஸிமம் நம்பர் தே கேன் யூஸ். அப்படி ஒரே டைமில் யூஸ் பண்ணுறது அந்த கோபைலட்டை இது பண்ணுற போது. ஆனால் இப்போ ஒருத்தர் 2 பேர், ஒருத்தருக்கூடிய இன்னொரு கோபைலட் இருக்கிறது நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம். இதே மாதிரி ஒரு 2-3 பேர் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்கனாக்கா அவங்க கூட இந்த ஒரு கோபைலட் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு 3 பேர் ஒரே கோபைலட்டில் இருந்துட்டு அவங்க ஒரு கொஷின்ஸ் இப்போ கிளைண்ட்கிட்ட பேசும்போது ஒரு டவுட்ஸோ கொஷின்ஸோ கோபைலட் கேட்டுக்கிட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டு மோர் இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு அவங்க பேசுனா எப்படி இருக்கும்? அந்த முயற்சி தான் இப்போ கோபைலட் நியூ லிஸ்ட்டில் வந்திருக்கு. அதை மேக்ஸிமம் 32 பேர் அதை யூஸ் பண்ணலாம். இதில் இப்போ ஸோ கோபைலட் அனதர் ஒரு மெம்பராக அந்த மீட்டிங்கில் இருக்கிறதுக்கான இதுவும் நடந்திருக்கு. ஓகேங்களா, இதுதான் மைக்ரோசாஃப்ட்டுடைய கோபைலட்டுடைய நியூ இது. அதாவது இதுக்கு கோபைலட் நாட் ஏ ஜஸ்ட் சேட் பாட், இட்ஸ் அனதர் மெம்பர் ஆஃப் த டீம் அப்படிங்கிற லெவலுக்கு உயர்த்திருக்காங்க. ஓகேங்களா, கோல் இது ஒரு ஏஐ ஒரு டீம்மேட்டாக ஃபீல் பண்ண வைக்கிறது தான், நாட் எ மிஷின். ஒரு டீம்மேட் மாதிரியே ஒர்க் பண்ண வைக்கிறது தான் இந்த ரிலீஸுடைய மெயின் இது. இதை கோபைலட் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் நம்மளால். அந்த குரூப்ஸில் மேக்ஸிமம் அப் டு 32 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் முதல் செய்தி. மைக்ரோசாஃப்ட் கோபைலட் நியூ ரிலீஸ் ஹியூமன் சென்ட்ரிக் ஏஐ பிகம் ஏ டீம்மேட். அடுத்து ஏஐ இம்பேக்ட் ஆன் கன்சல்டன்சி ஃபர்ம்ஸ். இது என்னன்னாக்க இப்போ கன்சல்டன்சி ஃபர்ம்ஸ் அதாவது அக்சென்ச்சர், டெலாய்ட், மெக்கன்சி, பிடபிள்யூசி இந்த மாதிரி நிறையா இருக்குது. அவங்க எப்படி ஏர்ன் பண்ணுவாங்க? பை கிவிங் எக்ஸ்பர்ட் அட்வைஸ். ஒரு டெக்னாலஜி பற்றி ஒரு அட்வைஸ் கொடுத்து கம்பெனிஸ் கொடுத்து அந்த பிஸ்னஸில் ஸ்ட்ராட்டஜி, டெக்னாலஜி, ஃபைனான்ஸு, அதோடைய ஆப்ரேஷன்ஸ் இது மாதிரி இதுக்கெல்லாம் அட்வைஸ் கொடுத்து அது மூலமாக மணி ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனால் ஏஐ வந்த பின்னாடி ஏஐ சேஞ்சிங் ஹவு தட் அட்வைசஸ் கிரியேட்டட் அண்ட் டெலிவர்டு. இப்போ எப்படினாக்கா இப்போ இவங்க பண்ணுற வேலை ஏஐ டூலே பண்ணும் அப்படிங்கிறதா முதல் பாயிண்ட்டு. ஓகேங்களா, என்ன பண்ணுவோம் ஏஐ டூல் நமக்கே தெரியும். நமக்கு ஏஐ தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆயிரக்கணக்கான ரிப்போர்ட்ஸு, கம்பெனி ரிப்போர்ட்ஸ் அதே அனலைஸ் பண்ணி அதே ரிவ்யூவே சில நிமிஷத்தில் கொடுத்துரும் நமக்கு, ரைட்டுங்களா? ஸோ அந்த ஏஐ டூல்ஸே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸு, ரிஸ்க் ரிப்போர்ட்ஸு, ப்ரெசன்டேஷன் கூட ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிவிடும். ஓகேங்களா, ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்துருச்சுனாக்கா ஏஐ ஏஜென்ட்ஸ் என்ன பண்ணுது? ஏஐ இந்த வேலையை எல்லாத்தையுமே பண்ணிவிடும். நமக்கு ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிடும், அனலிசிஸ் பண்ணிவிடும், ப்ரெசன்டேஷன் கொடுத்துரும். ஓகேங்களா, வாட் இஃப் பிஸ்னஸ் சினாரியோஸ் இப்படி நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற அனலிசிஸையும்
ஒரு ஏஜென்ட்டே பண்ணிட்டோம், ஏஜென்ட்டே பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த கன்சல்டன்சிக்கெலாம் இதனால் பெரிய இம்பேக்ட் இருக்குது அப்படிங்கிறத இது இது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கிளியன்ஸை கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இது பண்ணுறதுனால ஏன் நம்ம வந்து பிக் கன்சல்டன்சிக்கு ஏன் அமௌண்ட் பே பண்ணணும் நம்ம? வந்து இதில் வந்து 70% ஒர்க் அதே பண்ணிவிடுது அப்படிங்கிறது தான் அவங்க கேள்வி. ஸோ இந்த கன்சல்டன்சி ஃபர்ம்ஸுக்கு ஏஐனால் ஒரு இம்பேக்ட் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறதா இதில் நமக்கு புரியுது. ஓகேங்களா? இது நம்மளுடைய செகண்ட் நியூஸ், இம்பேக்ட் ஆஃப் ஏஐ ஆன் கன்சல்டன்சி ஃபர்ம்ஸ். அதுதான் வந்து கோடாக் மொமெண்ட்னு சொல்கிறாங்க. இந்த கோடாக் மொமெண்ட் அப்படின்னாக்க இது ஒரு சின்ன இது சொல்லலாம். ஆக்சுவலாக கோடாக் நமக்கு தெரியும், அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ஒரு ஆக்சுவலாக கோடாக் மொமெண்ட்டுடைய அசல் அர்த்தம்னு பார்த்தீங்களா, ஒரு நினைவில் நிற்கக்கூடிய ஒரு நிமிடத்தை புகைப்படமாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதான் கோடாக் மொமெண்ட். கோடாக் கேமராஸை வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா? அந்த காலத்தில் வந்து கோடாக்குங்கிறது வந்துட்டு என்னது, கேமரா கம்பெனி உலகத்து கேமரானாக்கே கோடாக் கேமரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் மக்கள் சொல்லுவாங்க, ஃபோட்டோ எடுக்கும்போது இது கோடாக் மொமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. நல்ல விஷயத்தை எடுக்கும்போது இட்ஸ் கோடாக் மொமெண்ட் அப்படிலாம் கமெண்ட் பண்ணுவாங்க மக்கள். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஏன் இதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பிஸ்னஸ் உலகத்தில் கோடாக் மொமெண்ட்னா வேறு அர்த்தம் எடுத்துருக்கு. காரணம், கோடாக் தான் முதலாவதாக டிஜிட்டல் கேமரா இன்வென்ட் பண்ணாங்க. ஆனால் அவங்க அதை பின்னாடி புறக்கணிச்சாங்க. ஏன்னா டிஜிட்டல் வந்தால் ஃபிலிம் பிஸ்னஸ் போட்டு நினச்சாங்க கோடாக் கம்பெனி. அதோட விளைவு உலகமே டிஜிட்டல் கேமரா ஸ்மார்ட் ஃபோனும் மாறிடுச்சு. ஆனால் கோடாக் மாறல. அதனால் அந்த பெரிய கம்பெனியே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இது ஏன் இப்போ நம்ம சொல்கிறோன்னாக்கா, இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜிக்கு மாறாமல் போயிட்டா அந்த கம்பெனிஸே கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏஐ ரிவல்யூஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி நியூ டெக்னாலஜிக்கு மாறாமல் போயிட்டால் அந்த கம்பெனிஸ் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. இப்போ கன்சல்டன்சி ஃபர்ம்ஸ்லாம் வந்து ஏஐஸ் யூஸ் பண்ணி இப்போ கிளைண்ட்ஸாக கேட்க ஆரம்பிச்சாங்க, ஏஐ 60-70% ஒர்க் பண்ணுது, ஏன் நம்ம அதிகமாக பே பண்ணணும் அப்படிங்கிற கொஸ்டின் வந்துச்சு இல்லையா? இப்போ வந்து அடுத்த டெக்னாலஜிக்கு கன்சல்டன்சி ஃபர்ம்ஸாக மூவ் ஆகி அவங்க அதை ஸ்டெபிலைஸ் பண்ணணும். அதாவது ஏஐக்கு அவங்களே மூவ் ஆகி ஸ்டெபிலைஸ் பண்ணணும் இல்லையா? வேறு மாதிரி பிஸ்னஸை கொண்டு போகணும். அந்த மாற்றத்தை பண்ணலைனாக்கா இன்றைக்கி கன்சல்டன்சி ஃபர்ம்ஸுக்கு பெரிய கன்சல்டன்சி கம்பெனிகளுக்கெல்லாம் பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதா இந்த கோடாக் மொமெண்ட்டாக இன்றைக்கி பிஸ்னஸ் உள்ள பேசப்படுற விஷயமா இருக்குது. ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த செய்திக்கு போகலாங்களா? அடுத்த செய்தி என்னதுனாக்க ஏஐ அண்ட் செக்யூரிட்டி அண்ட் வல்னரபிலிட்டி பற்றிய ஒரு செய்தி. ஓகேங்களா? ஆக்சுவலாக சிப் மேக்கர் ஓப்பன்ஐயும் ஒரு டீலுக்கு போகிறாங்க. அதை பற்றி நியூஸ் தான் இது. என்னன்னாக்க, சிப் மேக்கர் டேக்ஸ் ஓவர் ஃபார் செக்யூரிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீல்ஸ் லைக் ஏஎம்டி டீல்ஸ். சிப் மேக்கர்ஸ்லாம் வந்து இந்த செக்யூரிட்டி டீல்ஸ்க்கு போகிறாங்க. இதில் ஒன்று வந்து லைக் ஏஎம்டி டீல் வித்து ஓப்பன்ஐ. ஓகேங்களா? ஸோ இந்த டீல்னால் பெரிய இம்பேக்ட் இருக்க போது. ஸோ இந்த செக்யூரிட்டி ஓடல, ஏன்னா ஏஐ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டுருக்கு. இப்போ ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகுதுனாக்கே அடுத்த பிரச்சனை வரும், செக்யூரிட்டி பிரச்சனை டிஃபால்ட்டாக வரும், நியூ செக்யூரிட்டி சேலஞ்சஸ் ஏற்படும். ஓகேங்களா? ஏஐ கம்பெனிஸும் சிப் மேக்கர்ஸும் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டிய அவசியத்துக்கு உள்ளாகிறாங்க. ஸோ அதனால் நியூ வல்னரபிலிட்டிஸ் அண்ட் ரிஸ்க்கெலாம் தடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் என்ன ஆகுது, பிக் கம்பெனிஸ்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் ஸ்ட்ராங்கர் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இல்லை. ஓகேங்களா? டேட்டா சென்டர்ஸு, ஜிபியூஸு அண்ட் செக்யூர் க்ளவுட் என்விரான்மெண்ட்டு இதெல்லாம் உருவாக்குறதுக்கு பெரிய கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஏஎம்டி ஓப்பனை வந்து சொல்லியிருக்காங்க, டிஸ்கஸிங் நியூ பார்ட்னர்ஷிப் டு இம்ப்ரூவ் த ஏஐ ஹார்ட்வேர் செக்யூரிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான் இவங்க எல்லாருமே வந்து ஏஐ செக்யூரிட்டியில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்த நியூஸ் வந்து குளோபல் இந்தியா ஃபோக்கஸ் ஆன் இன்க்ளூஷன் ஏஐ. இன்க்ளூஷன் ஏஐ அப்படின்னாக்க என்னங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்க்ளூஷன் ஏஐனா ஒன்றும் இல்லை, ஏஐ டூல் தட் பீப்புள் ஃப்ரம் ஆல் பேக்ரவுண்ட்ஸ், பீப்புள் வந்து எல்லா பேக்ரவுண்டில் இருக்கவங்களும் ஏஐ டூல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டியை ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ஏஐ இன்க்ளூஷன் ஏஐ. அதாவது அனைத்து இன்க்ளூசிவ் ஏஐனா அனைத்து தரப்பான மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஏஐ டூல்ஸ் உருவாக்குறது தான். ஆக்சுவலாக நம்ம சொல்லப்போனால் நம்ம teltem.in அதில் வந்து ஏஐ டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அந்த டிரான்ஸ்லேஷன் ஏஐ அதை வந்து
சவுத் இந்தியன் பீப்புள் யார் வேணாலும் பயன்படுத்த முடியும். சவுத் இந்தியன் ட்ரான்ஸ்லேஷனுக்கு எந்த மாதிரியான மக்களும் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஒரு இன்க்ளூசிவ் ஏஐ தான். அந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு, ஃபார்மர்ஸு, இப்போ சொன்னால் இப்போ பே அது ஒரு ஏஐ யூஸ் பண்ணுறாங்க அவங்க. இப்போ அந்த மாதிரி டூல்ஸை உருவாக்குறது தான் வந்துட்டு இன்க்ளூசிவ் ஏஐன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதனால் இதில் வந்து அதாவது ஏஐ ஒர்க் ஃபார் எவ்ரி ஒன். நாட் ஜஸ்ட் ஃபார் த பிக் கம்பெனிஸ் ஆர் அட்வான்ஸ் கண்ட்ரிஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் எவ்ரி ஒன் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஏஐஸ் இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்குது. இப்போ அங்கே இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ரிச் யூசர்ஸ் வந்து இங்கிலீஷ் ஏஐ ட்ரைஸ் டு மேக் டெக்னாலஜி அக்சசபிள் அண்ட் அஃபோர்டபுள் ஃபார் ஆல். எல்லாராலும் பயன்படுத்தக்கூடிய அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு அஃபோர்டபுள் இதுக்கு வந்துட்டு எல்லா தரப்பு மக்களும் பயன்படுத்தக்கூடிய ஏஐ டூல்ஸ் உருவாக்குறது ஒரு நோக்கமாக தான் இன்க்ளூசிவ் கான்செப்ட்டு. ஓகேங்களா? இதில் வந்து இந்தியா வந்து ஒரு பிக் ரோல் ப்ளே பண்ணுது. குளோபல் ஹப்பா இப்போ வந்து குளோபல் ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு இந்தியா ஒரு பெரிய குளோபல் ஹப்பு. ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து நம்ம நியூஸ் கூட பார்த்துருக்கோம். 22 அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு ஏஐ மாடல் ட்ரெயின்டு இந்தியாவில் நேச்சுரலாக ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. பிகம் மல்டி லாங்குவேஜுக்கு. ஓகேங்களா? நம்ம டெல்டப்.in வந்து சவுத் இந்தியன் லாங்குவேஜுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த கவர்மெண்ட்டு ஸ்டார்ட் அப்ஸு எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஏஐ இன் இந்தியன் லாங்குவேஜஸ்ஸு, ஹெல்த்து கேரு, அக்ரிகல்ச்சரு, இது எல்லா துறையிலையும் வரதுக்கு கவர்மெண்ட்டும் உட்காந்து இன்னும் ஸ்டார்ட் அப்ஸும் ஒர்க் பண்ணுறாங்க. பிக் பிளாட்ஃபார்ம்ஸு அதாவது கூகுளு, மைக்ரோசாஃப்ட், லாஜிக், ஏஐ டூல்ஸு தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, பெங்காலி அப்படி மல்டி லாங்குவேஜில் அவங்க பிக் கம்பெனிஸும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஏஐ டூல்ஸை. ஓகேங்களா? ஸோ இந்தியா இஸ் நாட் ஜஸ்ட் யூஸிங் ஏஐ, வி ஆர் ஷேப்பிங் ஹவ் ஏஐ பிகம்ஸ் பீப்புள் ஃப்ரெண்ட்லி. இந்தியா ஜஸ்ட்டு வந்து ஏஐ யூஸ் பண்ணுற நாடு கிடையாது, அதை உருவாக்கக்கூடிய வடிவமைக்கக்கூடிய பீப்புள் ஃப்ரெண்ட்லி, மக்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய ஏஐ டூலை உருவாக்கக்கூடிய ஒரு நாடாக இப்போ உருவாகிட்டுருக்கு இந்தியா. ஓகேங்களா? அதாவது இதனால் என்ன ஆகுதுனாக்கா உலக லெவலில் இருந்து நிறைய ஏஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. லோ காஸ்ட் ஏஐ டூலுக்கு வந்து சும்மா இன்டர்ஃபேஸஸ்க்கு வருது. அதை மேக்கிங் ஏஐ எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸில் ஏஐ இன்வால்வ் பண்ணுறதுக்கு நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ்க்காக முக்கியமாக மல்டி லாங்குவேஜ், இந்தியா மாதிரி மல்டி லாங்குவேஜ் கண்ட்ரிக்கு அவங்க பேசுகிற லாங்குவேஜில் உருவாக்குறதுக்கான ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அது ஃபண்டு கிடச்சிருக்கு. இப்போ ஏஐ பப்ளிக் சர்வீஸில் ஹெல்த் கேரு, லேர்னிங்கு, லாஸ்ட் வீக் கூட தெலுங்கானா கவர்மெண்ட் இந்த ட்ரோன்ஸ் மூலமாக கண்காணிச்சா ஏஐ டேட்டா எடுத்து இது பண்ண பார்த்தோம். ஆந்திர கவர்மெண்ட் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அதை ஏஐயில் போட்டால் இது வந்து உட்கார எலக்ட்ரிசிட்டியாக இல்லையா, இல்லை அப்படியே அந்த டவர்ஸு, எலக்ட்ரிசிட்டி டவர்ஸ் இதெல்லாம் கண்காணிக்கிற ஒரு இதை பார்த்தோம் நம்ம. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏஐ வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய பண்ணிட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஏஐ வந்து பிக் கண்ட்ரிக்கான டெக் எக்ஸ்பர்ட்ஸ் மட்டும் தான் ஏஐ அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இது வந்து இன்க்ளூசிவ் ஏஐ மூலமாக ஃபார்மர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு, ஃபார்மர்ஸ் சேலத்தில் இருக்க ஃபார்மர்ஸும் பயன்படுத்தலாம், மதுரையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் பயன்படுத்தலாம். அப்படிங்கிற லெவலில் எல்லா தரப்புக்கான ஏஐ டூலாக உருவாக்குற முயற்சியை தான் இந்தியாவில் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, உலக அளவில் நடக்குது. ஓகேங்களா? ஃப்யூச்சரில் வந்து ஏஐ இஸ் நாட் அபவுட் பவர், இட் இஸ் அபவுட் பார்ட்டிசிபேஷன், பங்கெடுத்துக்கொள்வது. அது ஒரு பவராக பார்க்காம ஏஐ ஒரு நியூ டெக்னாலஜிப்பா அப்படிங்கிற மாதிரி பார்க்காம அதில் பங்கெடுத்து அதை உருவாக்குறது, ஷேப் பண்ணுறதுலாம் நம்ம இன்வால்வ் ஆகிருக்கோம். ஓகேங்களா? இந்தியா லீடிங் ஆஸ் ஏஐ ஃபார் ஆல், அனைவருக்குமான ஏஐ உருவாக்குற இந்தியா லீடிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஏஐ டூல்ஸ் ரீச் எவ்ரி லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜ் ரீச் ஆகிறதுக்கும், எவ்ரி ரீஜன் ஆஃப் கண்ட்ரிக்கு ரீச் ஆகிறதுக்கும், எவ்ரி கம்யூனிட்டிக்கு ரீச் ஆகிறதுக்கும் இந்தியா முன்னணியில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? வாங்க அடுத்த செய்திக்கு போகலாம். ஏஐ சேஃப்டி ரிப்போர்ட். ஆக்சுவலாக நியூ கேப்பபிலிட்டி, ஆக்சுவலாக ஏஐடைய ஒரு சேஃப்டி ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் இருக்குது. அது நியூ கேப்பபிலிட்டி நியூ டிஸ்கவரி சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரீசெண்டாக வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ஏஐ சேஃப்டி ரிப்போர்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அக்டோபர் 2025 இந்த மாதம் தான். ஓகேங்களா? இதுக்கு என்ன காட்டுதா, ஏஐ வந்து ரொம்ப அது இன்னும் ரொம்ப பெரிய பவராக வந்துக்கிட்டு இருக்குது. பவர்ஃபுல் டூல்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ஏஐ வச்சு. ஸோ ஏஐ வந்து பக்காவாக க்ரோ ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? பட் அந்த பவர் புதுவிதமான ரிஸ்க்குக்கும் வழிவகுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஏஐ மாடல்ஸ்
நமக்கு தெரிஞ்ச GPT-5 ஜெமினி கிளாடு இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மேசிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டு காட்டுது. ஓகேங்களா, ரீசனிங் லாஜிக்குலாம் அது யூஸ் ஆகுது. லாங் கண்டென்ட் டைப்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் அந்த கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு அந்த ரெமெம்பர் பண்ணி அந்த கண்டென்ட்டை அனலைஸ் பண்ணி புது மேலே நம்ம எதாவது கொஸ்டின் பண்ணும்போது இப்போ புது புதுமான ஐடியாஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஏஐ ஆட்டோனமஸ் ஆக்ஷன்ஸை எடுக்க முடியுது. தட் கேன் பர்ஃபார்ம் டேக் டாஸ்க் ஆன் தர் ஓடு. ஏஐக்கு புதுசாக அதே டாஸ்க்லாம் பண்ணுது ஏஐ ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா, இந்த இதெல்லாம் என்ன பண்ணுது, ஏஐ ஸ்மார்ட்டர் ஆக்குது. ஓகேங்களா, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆக்குது அண்ட் க்ளோசர் டு ஹியூமன் லைக் டிசிஷனுக்கு மேக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா பிளான் பண்ணுது, மல்டி ஸ்டெப் டாஸ்க்கு அதையே எக்ஸிக்யூட் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ புக்கிங்கு ட்ராவல் புக்கிங்கு, ஆப்பு கோட் பண்ணுறது, மேனேஜிங் இமெயில்ஸு, இது எல்லாத்தையும் அதுவே பண்ணுது. நம்ம லாஸ்ட் டைம் பப்ளிசிட்டியுடைய கமெண்ட் ப்ரௌசரில் பார்த்தோம். நம்ம ஜிமெயிலையோ இல்லை நம்மளுடைய அவுட்லுக்கே நம்ம அதுக்குள்ளே கனெக்ட் பண்ணி விட்டோம்னாக்கா அதே வந்து டெய்லி சம்மரி கொடுத்துரும் நமக்கு. இந்த மெயிலில் எனக்கு வந்திருக்கு, இல்லை இது இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நம்ம ரிப்ளை பண்ண சொன்னால் கூட ரிப்ளை பண்ணுவோம். ஏஜென்ட்ஸ் உள்ள இன்வால்வ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஆனால் இதெல்லாம் ஒரு நியூ ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. என்ன விதமாக ரிஸ்க் அப்படின்னாக்கா, செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் கன்சென்ட், பாதுகாப்பு மற்றும் எத்திக்கல்னாக்க என்னது, முறையாக செயல்படக்கூடிய விஷயங்களில் ஏற்படுற தவறுகள், ஒரு முறையற்றதை பயன்படுத்துறது, அதுதான் எத்திக்கல். நான் எத்திக்கல் சொல்லுவாங்க. முறையற்றதுங்கிறதுக்கு எத்திக்கலாக முறையாக பயன்படுத்தப்படுறது, பொறுப்பு இல்லாமல் பயன்படுத்துறது நான் எத்திக்கல். இந்த மாதிரி நான் எத்திக்கல் அது மாதிரி கன்சர்ன்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் முறை இல்லாமல் தவறாக பயன்படுத்திடலாம் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, சைபர் ரிஸ்க் இருக்குது. ஓகேங்களா, அதாவது ஏஐ யூஸ் பண்ணி அவங்க பிஸ்ஸிங் அட்டாக்லாம் சொல்லுவாங்க இல்லையா செக்யூரிட்டியில், அந்த மாதிரி அட்டாக்ஸ்லாம் நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஸ்டத்தை ஹேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சயின்டிஸ்ட் வார்ன் பண்ணியிருக்காங்க, ஏஐ ஏதாவது ஒரு தவறான பயாலஜிக்கல் மெட்டீரியல் உருவாக்குறதுக்கு ஏஐ பயன்படுத்தப்படலாம், அதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு பயோ ரிஸ்க்கை பற்றி சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, மிஷின் டீஃபேக்ஸ், தவறான செய்திகள் பரப்பப்படும் ஈஸியாக. ஓகேங்களா, அது ஏன்னா ஏஐ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். மல்டிபிள் நியூஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பாட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா, ஏன்னா மிஷின் தானே, இப்படி பார்த்தாலும் ஏஐ மிஷின் தான் இல்லைங்களா. ஆட்டோனமி ரிஸ்க்கு, அதே மாதிரி ஆட்டோமேஷனில் வந்து ஏஜென்ட்டு ஸ்டார்ட் பண்ணி டிசிஷன் வித்தவுட் ஓவர் செட்டு, மேற்பார்வை இல்லாமல் ஏஜென்ட் டிசிஷன் மேக் பண்ண ஆரம்பிச்சுனாக்கா சின்ன தவறு கூட பெரிய பிரச்சனைகளை உருவாக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா, டிஸ்கரேஜான இந்த லேயர் ஆஃப் டேஞ்சர்ஸ், அதாவது அடுத்த லேயர் ஆஃப் டேஞ்சர் டிஸ்கரேஜான்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ சில வருடங்கள் முன்னாடி அது இல்லை டிஸ்கரேஜான், இப்போ ரிஸ்க்ஸு. ஆனால் இப்போ அந்த புது ரிஸ்க்லாம் வந்திருக்கு. ஸோ ஏன்னா ஏஐ வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டுருக்கனால அதுக்கான ரிஸ்க்ஸும் வருது, கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க. கடைசி என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, டிரான்ஸ்பரண்ட் ஏஐ டெவலப்மெண்ட்டில் டிரான்ஸ்பரண்ட் இருக்கணும். கம்பெனி மஸ்ட் ஷோ வாட் தர் மாடல்ஸ் கேன் டூ. அந்த மாடல் வந்து ஏஐ மாடல் வந்து என்ன செய்யும் என்ன செய்யாதுங்கிறது கம்பெனி டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பிஃபோர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குளோபல் சேஃப்டி டெஸ்டிங் எங்கேயும், அதாவது ஹியூமன் இந்த லூப் சிஸ்டம்ஸ் மீனிங், அதாவது குளோபல் சேஃப்டிக்கு இது எந்த பக்கம் ஏற்படுத்தாது, எந்த தவறு ஏற்படுத்தாது அப்படிங்கிறத கம்பெனி டெஸ்ட் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணணும், அந்த டெஸ்டிங் வழியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புது டெஸ்டிங்லாம் வருது இப்போ. ஓகேவா, அதாவது எங்கேயாவது இடத்துல ஹியூமனுடைய மேற்பார்வை அதில் இருக்கணும், மஸ்ட்டாக ஏதாவது இடத்துல ஹியூமன் அப்ரூவல் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, சென்சிட்டிவ் டிசிஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஜென்ட்ஸ் வந்து சென்சிட்டிவ் டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹியூமன் இன்டர்ஃபியர் ஆகிற மாதிரி, ஹியூமன் அதை ஓவர் செட் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துலையாவது ஏஜென்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏஐ சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்கணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. எப்படி இப்போ ஃப்ளைட் சிஸ்டம்ஸு மெடிசின்ஸ்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் சேஃப்டி சிஸ்டம் இருக்க மாதிரி ஏஐக்கும் இன்டர்நேஷ்னல் ஏஐ சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஏஐ ஸ்மார்ட்டராக இருக்குது, மோர் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்ஸ் உருவாக்குது. பட் அட் த சேம் டைம் நியூ ரிஸ்க்கும் வருது. அந்த ரிஸ்க்கையும் நம்ம இது பண்ணணும். அதாவது போன வீடியோவில் தான் பார்த்தோம் நினைக்கிறேன், போன நியூஸ் வீடியோவில் வந்து யூரோப்பியன் யூனியன் வந்துட்டு இதுமாதிரி ஏஐலையுமே ஜென்ரேட் பண்ண இமேஜஸ்க்கெல்லாம் ஏஐ ஜென்ரேட்டடுன்னு மேலே அந்த வாட்டர் மார்க் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இந்த மாதிரி ஒரு செய்தி. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளுடைய ஏஐ செய்தி இந்த வாரம்.
உங்களுக்கு ஏதாவது செய்திகள் புது செய்தி தெரிஞ்சால் அதையும் இதுங்க பதிவிடுங்க. ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமெண்டில் சொல்லுங்கள். ரிஸ்கில் இது லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் ஊக்கம் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளையும் உங்களுடைய கமெண்ட்ஸையும் கமெண்டில் வந்து போடுங்க. ஸோ யுவர் பிரபாகரன் சைனிங் ஆஃப் வித் ஃப்ரம் ஏஐ நியூஸ் திஸ் வீக். நன்றி, வணக்கம் நண்பர்களே.